Hello, welcome to part 2 of the health insurance or medical insurance. போன part 1ல வந்து நான் some of the precautions to be taken and not to decide based on the premium alone அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். இன்றைக்கி வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரியலி குவைட் இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியை டிசைட் பண்ணியாச்சு, ஒரு பர்டிகுலர் பாலிசி எடுக்கலாம் டிசைட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி வந்து சில ஐடியாஸு ஆர் சஜஷன்ஸு என்னென்னா ஹவு யூ கேன் மேக் பெட்டர் யூஸ் ஆஃப் இட், அதாவது ஒரு ஹவு யூ கேன் ரெடியூஸ் த ப்ரீமியம் ஃபார் த சேம் சம் அஷ்யூர்ட். இதில் ஃபஸ்ட்டு சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பாலிசி எடுக்கணும் அப்படின்னாக்கா, டோன்ட் கோ ஃபார் சிங்கிள் பாலிசி ஆஃப் 10 lakh rupees. You break into two policies. One வந்து that is technically called as primary policy. The second one is called top up or add on. ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 10 லட்சத்துக்கு பாலிசி வேணும் அப்படின்னா take primary policy for 3 lakh only and then go for top up or add on policy for 7 lakhs. அப்படி போகும்போது ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், பர்டிகுலராக வந்து இந்த ஆட் ஆன் பாலிசியில். ஏன் அப்படின்னாக்கா, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் the risk on the second policy is very less. You are going to touch this policy only after exhausting the primary policy. இந்த செகண்ட் பாலிசி டாப் அப் பாலிசியில் உங்களுக்கு ரிஸ்க் கம்பெனிக்கு கம்மிங்கிறதுனால ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் rather than taking one single policy for higher sum split, go for primary and secondary or top up. அந்த மாதிரி இதில் வந்து you will save a lot. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, most of the times வந்து ஒரு ஃபேமிலிக்குன்னு பார்த்தோம்னாக்கா we prefer going for a floater policy. Okay, rather than taking individual and பேயிங் ஹெவி ப்ரீமியம், நம்ம வந்து ஃப்ளோட்டர் பாலிசிக்கு நம்ம போவோம் சில சமயங்களில். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னாக்கா, இந்த ஃப்ளோட்டர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் when you are going for the entire family, the premium is decided based on the eldest person's age. ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு எல்டஸ்ட் பர்சனோட ஏஜ், உங்கள் வீட்டில் வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் எடுக்கிற பட்சத்தில் the ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை ஃபாதர் மதர், இந்த அவங்களுடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னாக்கா, because of father's age being so high, premium for the entire family will be high. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து rather than going for floater policy, go for a separate policy for the father, the eldest person whose age difference is slightly more, and then மதருக்கும் அதர் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு நீங்கள் ஃப்ளோட்டர் போகிறதுனாலும் போகலாம். இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து இட் வில் மேக் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ யூ ஹாவ் டு அனலைஸ் யுவர் சுச்சுவேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு டிசைட் வெதர் டு கோ ஃபார் இண்டிவிஜுவல் பாலிசி ஃபார் த எல்டஸ்ட் பர்சன் அண்ட் தென் செப்பரேட் பாலிசி ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆர் சிங்கிள் ஃப்ளோட்டர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் we keep paying premium on annual basis, we keep renewing year after year. வேறஸ் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது, யூ கேன் பே 2 years ப்ரீமியம் ஆர் 3 years ப்ரீமியம் ஆல்சோ அப்ஃப்ரண்ட். ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா சில சுச்சுவேஷனில் பேயிங் அட்வான்ஸ் ப்ரீமியம் வில் பி பெட்டர் ஃபார் யூ. என்ன அப்படின்னாக்கா, சிம்பிள் இது, when you are paying 2 years ப்ரீமியம் இன் அட்வான்ஸ் யூ கெட் 4% டிஸ்கவுண்ட். அதே மாதிரி 3 yearsோட ப்ரீமியத்தை நீங்கள் அட்வான்ஸாக கொடுக்கும்போது யூ கெட் 8% டிஸ்கவுண்ட். ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் பேங்க்கில் வச்சு வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னா கூட அது ஒன்று இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். ஓகே, யூ ஸ்டில் கெயின் சம்திங். பேங்க்கில் 5-5.5% வருது, ஸோ யூ ஆர் கெட்டிங் 4% or 8% டிஸ்கவுண்ட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை. வி ஆர் ஜஸ்டிஃபைட் இன் கோயிங் ஃபார் த அப்ஃப்ரண்ட் இது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன் மாதிரி இஃப் த ப்ரீமியம் இஸ் இன்க்ரீஸ்ட் அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி, நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஈவன் இஃப் தேர் இஸ் அ ஜென்ரல் இன்க்ரீஸ் இன் த ப்ரீமியம் அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி, யூ ஆர் இன்சுலேட்டட் ஃப்ரம் இன்க்ரீஸ் இன் ப்ரீமியம் பிகாஸ் யூ ஆல்ரெடி கமிட்டட் சம்திங். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இட் வில் பி பெனிஃபிஷியல். த தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, ஸ்லாப் வைஸ் வச்சுருப்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸில். ஒரு 30லேருந்து 35க்கு ஒரு ஸ்லாப்பு. ஸோ பீப்புள் ஹூ ஆர் இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் 30லேருந்து 35, த ப்ரீமியம் ரேட் வில் பி த சேம். அதே மாதிரி 36லேருந்து 40, 41 அடுத்த ஸ்லாப்னு வந்துடும். ஸோ இஃப் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் 30லேருந்து 35க்கு ஒரு ப்ரீமியம், 36லேருந்து அடுத்த ப்ரீமியம் அப்படிங்கும்போது இஃப் யூ ஆர் 35 years ஆஃப் ஏஜ், அப்போ என்ன ஆகுனாக்கா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து 36ன்னு வரும்போது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வில் பி மோர் பிகாஸ் யூ ஆர் ஃபாலிங் இன் டு த நெக்ஸ்ட் ஹையர் ஸ்லாப். ஸோ அந்த மாதிரி வேறெவர் யூ நோ ஃபார் ஷூர் யூ ஆர் கோயிங் டு ஃபால் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்லாப் நெக்ஸ்ட் இயர், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ பே லோயர் ப்ரீமியம் அண்ட் கோ ஃபார் திஸ் அட்வான்ஸ் ப்ரீமியம் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து யூ கேன் அவாய்ட் பேயிங் மோர் ப்ரீமியம் நெக்ஸ்ட் இயர். ஸோ இந்த 3 இதையும் வந்து நம்ம எடுத்துக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ஆகலை, டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது let us not blame
the advisor or the agent or the company. See, we can also do certain things to avoid that sort of a disappointment. So இன்னைக்கு நான் இப்போ பேச போகிற அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு அட்வைசர்கிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கொட்டேஷன் கேட்டீங்கன்னா they will give quotation. பட் உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவல் பாலிசி போகிறது பெட்டரா, ஃப்ளோட்டர் பாலிசி போகிறதா, என்ன மாதிரி பிரேக்கப் பண்ணி இந்த ஆட் ஆன் பாலிசியும் ப்ரைமரி பாலிசியும் எடுக்கணும், இந்த மாதிரி so many things டிசைட் பண்ணுறதுக்கு இட்ஸ் பெட்டர் யூ ஆஸ்க் ஃபார் த ப்ரோஷர். நீங்கள் ப்ரோஷரை வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்டேஜ் என்ன இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குது, என்னென்னலாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எவ்ரி திங் இஸ் ரிட்டன் இன் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ கெட் த ப்ரோஷர் அண்ட் ஆஸ்க் ஃபார் த டேபிள், இந்த ப்ரீமியம் டேபிளை வாங்கி பாருங்கள். இண்டிவிஜுவல் பாலிசிக்கும் ஃப்ளோட்டர் பாலிசிக்கும் யூ டூ சம் அமௌண்ட் ஆஃப் அனாலிசிஸ், யூ புட் இன் சம் எஃபர்ட். அந்த மாதிரி இருக்கும்போது you will have a satisfaction of having taken the right decision, informed decision, than blindly going by somebody's advice and then having disappointment when there is a claim settlement. So அந்த ஒரு இதை பண்ணுங்க. And by chance either the advisor சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க or you did your own analysis and then you have chosen the policy. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு, உங்களுக்கு பாலிசி டாக்குமெண்ட் வந்தாச்சு. இஃப் யூ ஃபைண்ட் வாட் இஸ் மென்ஷன் இன் த பாலிசி டாக்குமெண்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் from based on your brochure or what the advisor communicated, if you find there is a different mismatch இருக்குது அப்படின்னா கூட you have a recourse. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா within 15 days of getting the policy you can return it back to the company. கம்பெனிக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு யூ கேன் ஆஸ்க் ஃபார் த ரீஃபண்ட் வாங்கிடலாம். ஸோ அந்த ரீஃபண்ட் வாங்கும்போது ஒன்று வந்து we have to keep in mind என்னன்னாக்கா most of the times you will not get the full refund because கம்பெனி வந்து GST பே பண்ணியிருப்பாங்க, அது ரீஃபண்ட் கிடைக்காது. அதே மாதிரி வந்து மெடிக்கல் செக்அப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ யூ வில் ஹாவ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் இன் தட் கேஸ் ஆல்சோ. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஸோ யூ ஆர் ஹாப்பி வித் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், பாலிசி டாக்குமெண்ட்டில் கொடுத்ததெல்லாம் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி, யூ செட்டில்ட் எவ்ரி திங். இப்போ கிளைம் செட்டில்மெண்ட் போது ரிஜெக்ஷன் வருது. ஸோ இஃப் யூ ஃபீல் த கம்பெனி வந்து அன்ரீசனபுளாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஓகே, யூ ஹாவ் a genuine grievance அப்படின்னாக்கா there is a grievance mechanism also within the company. ஸோ இந்த மாதிரி கன்சூமர் grievance எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு there is a committee with whom you can escalate, share your concern. அதுக்கு ஒன்று உங்களுக்கு பைசா ஒன்று செலவாக போகிறது. only thing you have to write or now இமெயில் அனுப்புறீங்க, எதுவும் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி லெவலில் உங்களுடைய கன்சர்ன் அட்ரஸ் பண்ணலை டு யுவர் ஃபுல்லஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னாக்கா யூ கேன் ஆல்வேஸ் கோ டு ஸ்டாச்சுட்டரி பாடி கால்ட் IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்குது. அவங்கக்கிட்டையும் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் கெட் யுவர் கிரிவன்ஸ் அட்ரஸ். ஸோ இதில் வந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரைட் ஃப்ரம் த மொமெண்ட் யூ தாட் அபவுட் டேக்கிங் எ பாலிசி there are so many things that you can do so that உங்களுக்கு சர்ப்ரைசஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸு உங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஈவன் இஃப் தேர் இஸ் அ ஜெனியன் கன்சர்ன் தேர் இஸ் அ மெக்கானிசம் டு அட்ரஸ். ஸோ நம்ம சைடில் பண்ண வேண்டியதை பண்ணுவோம். அண்ட் லெட் அஸ் நாட் பிளேம் த அட்வைசர் ஆர் த கம்பெனி, லெட் அஸ் டூ அவர் பிட் ஸோ தட் நமக்கு இந்த பாலிசி எடுத்து அதில் கிளைம் செட்டில்மெண்ட்டுங்கிறது லெட் இட் பி எ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.